சொல்ற? என் புருஷனை காதலிக்கவா சொன்னீங்க? காதலிக்க சொன்னா? என்னடா பம்பு? யார காதலிக்க சொன்னா? டாலியோட ஜாலி பண்ண நீங்களாமே. ஐயோ, நர்ஸ் டாலியோட வா. டாலி உங்ககிட்ட வேலை செய்யறோம் அரசமாவா? அப்போ இங்க வைத்தியத்துக்கு வந்த பைத்தியம் இல்லையா? பைத்தியமா? யாரு சொன்னா? என் புருஷன் தாங்க சொன்னாரு. அவளுக்கு காதல் பைத்தியமா, காதலிக்கிற மாதிரி என்ன அடிச்சாதான் பைத்தியம் தெளியும்னு நீங்க சொன்னீங்களாமே. மை காட், இந்த பரமா உண்மை தெரிஞ்சா நீ அவனை உதப்பேன்னு உங்ககிட்ட பொய் சொல்லி ஏமாத்தி இருக்கான். இப்படி நடத்துறானா? வரட்டு, நான் அவனை கவனிச்சுக்கிறேன். யோ அரசாணியமா கட்டிக்க பாக்குற இருவும் கடையாணிய அழட்டேன். அடே அப்பா, தேன்மொழி போற வேகத்தை பார்த்தா புருஷனை போஸ்ட் மார்ட்டம் பண்ணிட்டு தான் விடும் போல் இருக்கு. மணி 10வது, இன்னும் கடமுடான்னு சத்தம் போட்டு நேர்றான். தூங்கி தொலைய மாட்டேன்றாளே. ஐயோ, அங்க டாலி காத்து நிற்கிறா. இவன் வாடியோட போறா. 10 தேய்க்க போறாளா? என்ன இவளுக்கு நேரங்காலமே புரிஞ்சு தொலைலையே. தேன்மொழி பேர பாரு, தேள்மொழின்னு வச்சிருக்கணும். தினம் கொட்டோன்னு கொட்டா. என்னம்மா சத்தா? வெள்ளிக்கிழமை வீடெல்லாம் ஒழுக போற. ஐயோ, இவ எப்ப முழுவது, நான் எப்ப வெளியே போறது? தேன்மொழி கண்ணா, கண்ணு குட்டே ராத்திரில எல்லாம் இந்த மாதிரி பச்சை தண்ணியில எல்லாம் கை வைக்காதமா, உடம்பு கொத்தாதே. தூக்கவா அல்ல, வர வர நான் எது சொன்னாலும் நீ கேட்கவே மாட்டேன்ற. என் மேல ஏதோ ஒரு கோபம் உனக்கு. நம்ம அத்தா உன்ன பொண்ணோட பழகுறாருன்னு சந்தேகம் தானே? சொல்லிட்டேன், டாக்டர் கிட்ட சொல்லிட்டனே. என் தர்மபத்திரி தேன்மொழி ரொம்ப சந்தேகப்படுறா சார், அந்த பைத்தியத்துக்கெல்லாம் நான் போய் வைத்தியம் பார்க்க மாட்டேன்னு. சரி, அப்ப உள்ளுக்குள்ளவே மருந்து கலக்குனாரு. நான் இனிமே சீக்கிரம் வந்துடுவேன். ஜாலிதான், சினிமா கிடி வரல போலாம். ரொம்ப சந்தோஷம். இது சந்தோஷக்கில்லா தெரியுங்க. தேன்மொழி, இந்த சாரியை என் கையில கூட. ஏன் காக்கா வலிப்பா? எனக்கு புது மாதிரியான வியாதி வந்திருந்தான். என்னது? தூக்கத்துல எழுந்து நடக்கிற வியாதி. அப்படின்னா தூங்கிக்கிட்டே இருக்கிறப்போ திடீர்னு எழுந்து நடப்பணும். அப்போ என்னென்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியாதான். நேரா திரும்பி வந்து படுத்து போனான். ஆனா ராத்திரில நடந்த விஷயம் எல்லாம் பகல்ல ஒண்ணுமே புரியாதான். ஐயோ, வியாதியா இருக்கும் போல இருக்கு. அதுல இன்னொரு ஆச்சரியம் என்னன்னு கேள. என்ன? அதாவது அப்படி எழுந்து நான் நடக்கிறப்போ யாரும் தொற்ற கூடாதான். பட்டுன்னு உயிர் போயிடுமா. யாருக்கு? எனக்குதான். பேசக்கூடாதான், பின்னால வரக்கூடாதான், இஷ்டம் போல விட்டுணுமா. ஆமா. அப்புறம் தப்பு தண்டாக்கெல்லாம் போக மாட்டேனா, நேரா எழுந்து போக வேண்டியது. ஐயரையே எழுப்பிக்க வேண்டியது. எதுக்கு? ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு பழையபடி வந்து படுத்துக்க வேண்டியது. பிரசாதம் பாதி ராத்திரில ஏதிரி பிரசாதம் இல்லையா? இல்ல, பெரிய வேதாந்த வியாதியா இருக்குதுங்க. இந்த வயசுல வந்துருச்சே. இந்த வயசுல தான் வருமா டாக்டர் சொன்னாரு. டாக்டர் என்கிட்டயும் சொன்னாரு. என்ன சொன்னாரு? வியாதியத்திலிருந்து இஷ்டம் போல விட்டுடணும், அப்பதான் சீக்கிரம் வியாதி கோக்கும். ஆனா ஆகும் சொல்லி இருப்பாரு. அவர் பெரிய டாக்டர், லண்டனுக்கெல்லாம் போயிட்டு வந்தவரு. சிரிப்போட கலந்து தூக்கமா வருது பத்தியா? வந்துருச்சு. நான் போய் படுத்துக்கிட்டோமா? ஏன் கண்ணு இப்ப முழுவ போற? காலை ஐயோ, வியாதி வந்துருச்சா? கையில கிடைக்கிறதுல மாட்டுது. ஓ, ஆடி மட்டும் தெரியுது போல இருக்கு. பாவே
அப்புறம் என்ன? ஆரமாட்டேன் ஆரமாட்டேன். தெய்வங்கள் டாக்டர். எங்க அப்பாவை பாத்தீங்களா? பார்த்தேன். ஆனா பேச முடியலம்மா. அப்பாவுக்காக சாக்லேட் வாங்கி வச்சிருக்கேன். சீக்கிரமா கூட்டிட்டு வாங்க மாமா. கூட்டிட்டு வரமா? கூட்டிட்டு வரேன். அந்த கொஞ்சம் வரியா? ஆமா, நீ போன காரியம் என்னாச்சு? என் முயற்சியில தோல்வி அடைஞ்சிட்டேன். இது போட்டோ இன்னும் கருணாகரன் கிட்ட தான் இருக்கு. பரவாயில்லை, ஒரு தோல்விதான் அடுத்த வெற்றிக்கான ஆரம்பம். தளராதே, முயற்சிகள் வீண் போறதில்லை. உங்க வார்த்தைகளை கேட்கும் போது எனக்கு ஒரு ஞான பலம் வருது டாக்டர். இந்த யானையை குழிவெட்டி பிடிக்க ஒரு பக்கம் கருணாகரன் ஆட்களும் மறுபக்கம் போலீஸும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். Be careful. சரி டாக்டர். எஸ், come in. நான் ஜெயிலர் கிட்ட இருந்து வரேன். ஐடி, என்ன விஷயம்? குழந்தை உமா இங்கதானே இருக்கு? ஆமா, அத அவசரமா கூட்டிட்டு போக வந்திருக்கேன் டாக்டர். அப்படியா? ஏன் இவ்வளவு அவசரம்? எங்க ஜெயிலரோட குழந்தை கலா உமாவோட உயிர் தோழி. அதுக்கு நிமோனியா ஜுரம் வந்து ரொம்ப சீரியஸா இருக்கு டாக்டர். சதா உமா உமான்னு புலம்பிக்கிட்டே இருக்கு. உமா வந்தா ஒருவேளை கலா பிழைக்கலான்னு டாக்டர் சொல்றாரு. நான் பழைய வீட்டுல போய் தேடினேன், இங்க இருக்கிறதா சொன்னாங்க. அதனாலதான் வந்தேன் டாக்டர். ஐயோ, என் கலாவுக்கு ரொம்ப சீரியஸா இருக்கா? ஆமாமா. டாக்டர் தாத்தா, நான் உடனே போகணும். என் கலாவை பார்க்கணும். சரியம்மா, போயிட்டு சீக்கிரம் வந்து வாமா போலாம். இருங்க, எங்க மாமாட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். மாமா, மாமா. நான் மாமாட்ட சொல்லிக்கிறேன், நீ போயிட்டு சீக்கிரமா வா. போயிட்டு வாமா, மாமா போலாம். வாங்க. உமா, உமா. கலா, கலா. கலா, உன் ஃப்ரெண்டு உமா வந்திருக்கா பாருமா. கலா, நான் உமா வந்திருக்கேன். கண்ணை திறந்து பாரு கலா. கலா, கலா, கலா. உமா, கலா. உமா, என்னை விட்டுட்டு எங்கேடி போன? இனிமே உன்னை விட்டுட்டு எங்கேடி போக மாட்டேன் கலா. அழாதடி. தேங்க்ஸ் எல்லாம் உமா. நோ மென்ஷன் டாக்டர். கலா, படுத்துக்கடி. நான் ஏன் படுக்கணும்? எனக்கு தான் உடம்பு சரியா போயிடுச்சு. இந்த பாரு, நான் சொன்ன கேட்கணும். படுத்துக்கமா. இனிமே குழந்தைக்கு ஒரு ஆபத்தும் இல்ல. நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம். நான் நாளைக்கு வந்து பாக்குறேன். உமா, நான் வரட்டுமா? இப்ப கலாவுக்கு எப்படி இருக்கு? உமா வந்ததுனாலே நம்ம குழந்தைக்கு போன உயிர் திரும்பி வந்துருச்சுங்க. அப்படியா? உமா, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச். உமா, உனக்கு எப்படி நன்றி சொல்றது தெரியல. தினமும் அப்படியே வந்து கலாவை கவனிச்சிட்டியா? நீங்க வேண்டாம்னு சொன்னாலே நான் வந்துடுவேன். குமார், நீ சின்ன குழந்தையா இருந்தாலும் உன் அன்பை நான் ரொம்ப பாராட்டேன். அதே சமயத்துல பெத்த தகப்பனான நான் கூட இருந்து கவனிக்க முடியலையேங்கிறத நினைச்சு ரொம்ப வெட்கப்படுறேம்மா. ஆபீஸ்ல ரொம்ப வேலையா சார்? ஆமா, ஜெயில இருந்து தப்பிச்சு ஓடிட்டான் 555ங்கிற ஒரு கை. அது என்னுடைய அஜாக்கிரதையினாலதான் ஏற்பட்டுச்சு. இல்லை, மேலிடத்துல எனக்கு பிளாக் மார்க் கொடுத்துட்டாங்க. அப்படியா சார்? ரொம்ப அநியாயம் சார் இது. எத்தனையோ அவார்டு ரிவார்டு எல்லாம் வாங்கி பொறுப்புள்ள அதிகாரின்னு பேர் எடுத்து எல்லாத்தையும் அவன் பாழாக்கிட்டான்மா. அடப்பாவி, ரொம்ப கெட்டான் சார் அவன். கடவுள் அவனை மன்னிக்கவே மாட்டாரு. ஆமா, யார் சார் அவன்? இவன் தான் அவன். சார், இவரா இவரா அந்த கைதி? ஆமாம்மா, இவன் ஒரு கொலைகாரன். நல்லவனை போல நடிச்சு ஏமாத்தின நயமனுக்கு துரோகி. இவனை பிடிச்சு தூக்கல போடுறதுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்காமா நானு. சார், என்னவுமா? சார், எங்க மாமா என்ன தேடுவாங்க. அதனால போயிட்டு நாளைக்கு வரேன் சார். இல்லம்மா, வெரி சாரி உமா. என் உணர்ச்சி போராட்டத்துல உன் நிலைமையை நான் மறந்துட்டேன். ஏன் கார்ல கொண்டு போய் நானே உன்னை டாப் பண்ணிருந்தேன். ஐயோ, வேண்டாம் சார், நான் டிரைவர் கூடவே போயிடுறேன். நோ நோ நோ, உங்க மாமாவை சந்திச்சு நான் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணுமா? வா, போலாம். வா. வா. இவனை
பிடிச்சு தூக்குல போடுறதுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்கிறமா நானு. நீங்க இங்கே இருங்க, நான் எங்க மாமாவை கூட்டிட்டு வரேன். மாமா, மாமா, எங்க மாமா எங்கேயோ வெளியே போயிருக்காரு. நாளைக்கு அவர் நானே கூட்டிட்டு வரேன். வேண்டாம்மா, அவருக்கு சிரமம் வேண்டாம். நாளைக்கு நானே இங்க வந்து உங்க மாமாவுக்கு நன்றி சொல்லிட்டு உன்னை கூட்டிட்டு போறேன். வரட்டுமா? டாடா. ஒளிஞ்சிருக்கிற கைதி கண்ட தைரியமா வெளியே வரலாம். ஜெயிலர் போயிட்டாரு. உமா, என்னம்மா சொல்ற? நான் உன் மாமாமா? இல்ல, நான் நினைச்ச மாதிரி நீங்க கடவுள் மாமா இல்ல. கடவுள் காப்பாற்றுறவர், கொலை செய்யறவர் இல்ல. வா. கடவுள் கோயில்ல இருக்கிறவர், ஜெயில்ல இருக்கிறவர் இல்ல. வா. கடவுள் கண்ணீரை துடைக்கிறவர், கண்ணீரை விட வைக்கிறவர் இல்ல. வா. நீங்க எங்க அப்பாவை கொண்டு வர மாட்டீங்க, கொலை பண்ணிடுவீங்க. எனக்கு முன்னாடி நிக்காதீங்க, இங்கிருந்து போயிடுங்க. இல்ல, நானே உங்களை ஜெயிலர் கிட்ட புடிச்சு கொடுத்துருவேன். உமா, உன்னை விட்டு போன்னு மட்டும் சொல்லாதம்மா. அதை விட இந்த உலகத்தை விட்டு போன்னு சொல்லிடுமா. உன் மேல ஆணையா சொல்றேன், நான் கொலைகாரன் இல்லம்மா. ஒரு தனியாரனால கொலைகாரன் பழி சுமத்தப்பட்டமா. என்ன புரிஞ்சுக்காத இந்த உலகம் இப்படி பேசலாம், ஆனா நீ இப்படி பேசலாமா? கருணாகரம் கொடுத்த எத்தனையோ சாட்டை அடிய உனக்காக நான் தாங்கிக்கிட்டோமா. அந்த அடியான் என் உடம்புலதான் வலி ஏற்படுத்த முடிஞ்சதே தவிர என் உள்ளத்து உறுதியை அசைக்க முடியலம்மா. ஆனா அவன் சொல்லடியே என்னால தாங்க முடியலம்மா. மன்னிச்சிடுங்க. நீங்க கொலைகாரன் தப்பா நினைச்சுக்கிட்டு தாறுமாறா பேசிட்டு பொய்யான பழி எல்லாம் உங்க மேல சுமத்திட்டேன். மாமா, பொய் சொல்றவங்கள கடவுள் மன்னிக்க மாட்டாராமே. இப்ப நான் சொன்ன பொய்க்காக என்னையும் மன்னிக்க மாட்டாரா? அம்மா, அழாத. தெரியாம தவறு பண்றவங்கள கடவுள் தண்டிக்க மாட்டாரம்மா. அழாத, அழாத. மாமா, நீங்க இங்க இருக்கிறது ஆபத்து. இப்பவே வேற எங்கேயாவது பத்திரமான இடத்துக்கு போயிடுங்க. இல்லன்னா நாளைக்கு அந்த ஜெயிலர் வந்து உங்களை பிடிச்சிட்டு போய் தூக்கில போட்டுடுவாரு மாமா. உண்மைதான் கந்தா, நீ உடனே வேறொரு பாதுகாப்பான இடத்துக்கு போறதுதான் நல்லது. சரிடா, ராஜமோகனே அந்த போட்டோவை எப்படி கொண்டு வந்து சேர்க்க? நீ அடைய போகும் வெற்றிக்கு கர்த்தர் துணை புரிவார். மாமா, மாமா, நானும் உங்க கூட வர்றேன். நீ என் கூட வந்து ஏமா கஷ்டப்படணும்? நீங்க கஷ்டப்படாம பாத்துக்கிட்டா நானும் வர்றேன். கைய வச்சான் கண்ண வச்சான் இந்த களைச்சு போன மச்சானே, கைய வச்சான் கண்ண வச்சான் இந்த களைச்சு போன மச்சானே, எந்த பொன்னான மேனி எல்லாம் புண்ணானதே புண்ணானதே
பொண்ணு தொட்டேன் புத்தி கெட்டேன் உன் வலையில் மாட்டிக்கிட்டேனே பொண்ணு தொட்டேன் புத்தி கெட்டேன் உன் வலையில் மாட்டிக்கிட்டேனே என் நீராப்பு வேகமெல்லாம் வீணானதே வீணானதே கைய வச்சா கண்ண வச்சா இந்த களைச்சு போன மச்சானே என்ன வாரிக்கொள்வாயே பால் போலே பழம் போலே பாவை வந்தாயே பால் போலே பழம் போலே பாவை வந்தாயே பசியோடு ருசியாக பருக தந்தாயே இனி நிறுத்தாதே என்னை தடுக்காதே இனி நிறுத்தாதே என்னை தடுக்காதே நீங்காத நினைவோடு நான் நீந்தி செல்வோமே கைய வச்சா கண்ண வச்சா இந்த காலேஜ் போன மச்சானே பொண்ணு தொட்டேன் புத்தி கெட்டேன் உன் வலையில் மாட்டிக்கிட்டேனே நாணிச்சி வந்த பெண்ணே நான் நன்றி சொல்வேன் கண்ணே நாணிச்சி வந்த பெண்ணே நான் நன்றி சொல்வேன் கண்ணே மனதில் இருக்கும் மர்மம் தன்னை முடித்து வைப்பாயா தேன் போலே மலர் போலே மகனை தந்திடுவேன் தேன் போலே மலர் போலே மகனை தந்திடுவேன் வளையாத வாழ் போலே வளர்த்து தந்திடுவேன் என்னை மறுக்காதே இனி மறுப்பேது என்னை மறுக்காதே இனி மறுப்பேது பசி தீர்க்கும் பழத்தோட்டம் பார்க்க பறந்து செல்வோமே லாலலாலா 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 பலே 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 ரொம்ப நல்லா இருக்கு நான் இல்ல அந்த அடுப்புல பூரா தூங்கிட்டு இருக்கு இங்க நீங்க ஆட்டம் போட்டுட்டு இருக்கீங்களா நான் இல்ல அவதான் ஐயோ நான் இல்ல சரி சரி வாங்க வீட்டுக்கு மாமி மாமி நான் சொல்றேன் மாமி வேண்டாம் வேண்டாம் என்ன பெரிய மனுஷியா நீங்க மட்டும் பெரிய மனுஷி ஆயிட்டீங்களோ பின்ன என்ன மாமி கைய ஆட்டுற அதாவது டான்ஸ்ல டான்ஸ் டான்ஸா உடான்ஸா ஆமா உன்னை நான் பலகாரம் சுட சொன்னேனா இல்ல பரதநாட்டியம் ஆட சொன்னேனா சீக்கிரம் ஆட்டா குமார் என்ன மாமா ஏமா பசி பலகாரத்தை கொடுத்து அனுப்பு கண்ணம்மா கிட்ட இரு இரு நானே கொண்டாரேன் நீயா கண்ணம்மா உனக்கு என்ன தவறு சின்ன பிள்ளை கிட்ட வேலை வாங்குற நீ எடுத்துட்டு வந்தா என்ன இளைச்சா போயிடுவேன் எங்க மாமாவுக்கு மேல ரொம்ப அன்பு அதனால தான் அப்படி சொல்றாரு நானே கொண்டுகிட்டு போறேன் இல்ல உமா நானே கொண்டுட்டு போறேன் இல்லன்னா உங்க மாமா என்ன கடிப்பாரு கடிப்பாரா கண்டிப்பாரு கண்டிப்பாரா சீக்கிரம் போ ஜமத்து உமா உங்க உமா சேர்ந்து தப்பிச்சு வரதுக்குள்ள பிராணனே போயிடுச்சு இந்தாங்க. என்ன யோ ஆ? அது அம்மா, அது நான் துண்ணுதியா அப்படியா அதான் இவ்வளவு இனிப்பா இருக்கு எப்படி மாமா இருக்கு ரொம்ப இனிப்பா இருக்குமா நல்லா சாப்பிடுங்க உத்தரவு உத்தரவு என்ன மாமா ஆச்சு ஒண்ணு இல்ல சுட்டுடுச்சு சுட்டுடுச்சு அவசரப்பட்டா அப்படிதான் இதுக்குதான் ஆக்கப்பெருத்தவங்க ஆற பெருக்கணும்னு எங்க பாட்டி சொல்லுவாங்க நீயே ஒரு பாட்டி தாண்டியம்மா இத வந்துட்டேன் எங்க பாரு
போங்க. என்ன மாமி முடியாதுங்கற? அதாவது ஒண்ணே ஒண்ணுதான் கொடுத்தது கண்ணம்மா, இன்னொன்னு கேட்டா கொடுக்க மாட்டேங்குதுமா. ஆமா பாவம் மாமாவுக்கு பசி போல இருக்கு. மாமி குடு, ஒண்ணு ரெண்டு குடு. பாத்தியா, உத்தரவு கிடைச்சிருச்சு. என்ன ஆச்சா இல்லையா? உமா, இன்னும் ரெண்டே ரெண்டு கொடுக்க சொல்லுமா. கொடுக்க சொல்லுமா. என்னடா இது, நான் குடுத்தனுப்பிச்சதே 3 தானே, இன்னும் 2 எப்படி மிச்சம் இருக்கும்? ஒண்ணு தானே பாக்கி இருக்கு, 2 கொடுக்க சொன்னீங்களே எப்படி? அது வந்து என்ன மாமி, மாமா இவ்வளவு நேரம் என்னத்த சாப்பிட்டாரு? ஐயோ மாமா, மாமி ஏன் ஓடுறாங்க? ஏன் ஓடுறா? என்னடா இது? உங்களை டாக்டர் அவசரமா கூட்டிட்டு வர சொன்னார். ஏதோ முக்கியமான விஷயம் போல. உமா ஜாக்கிரதையா பாத்துக்க, நான் போயிட்டு வந்தேன். சரியா? டாக்டர், ஏதாவது அவசரமான விஷயமா? ஆமாப்பா, இன்னைக்கு என்னோட பணக்கார நண்பர் ஒருத்தரை சந்திச்சேன். அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தப்போ கருணாகரன் ஜமீன் சொத்துக்களை எல்லாம் அவர்கிட்ட வித்துட்டு ராஜமோகனையும் கூட்டிக்கிட்டு மேல்நாட்டுக்கு போக திட்டம் போடுறதா தெரிஞ்சு. அப்படியா கந்தா, உன்னோட உயிரான லட்சியம் நிறைவேறணும்னா முதல் வேலையா இன்னைக்கே நீ அந்த போட்டோவை கொண்டாந்தாங்க. போட்டோவோட வர பார்ட்டினா வெறும் தண்ணி மட்டும் தானா? டான்ஸ் இல்லையா? உங்களுக்கு இல்லாத ஜாலியா ஓ கனவு கண்ணிய கொண்டா கொண்டா. மாமா, என்னடா போறியா இல்ல போட்டோ? வேண்டாம், நான் போறேன். ஆள் பாதி ஆட பாதி, புரியுதா? மிஸ்டர் கருணாகரன், இந்த பங்களா ஏன் இப்படி இப்படி ஆடுது? பல்லாந்து உள்ள போய் பல்லவி பாருச்சு. ஆ? அது இல்லடா, உள்ள போய் பினிஷிங் கொடுக்குது. அது சரி, இந்த கனவு கண்ணு எங்க இன்னும் காணும்? வேண்டாம், வேண்டாம், நான் சொல்றதை கேளுங்க. ஆடு. அதான் என் மேல உயிரே வச்சிருந்த எங்க அண்ணனோட சம்மதத்தை கூட கேட்காம என்ன நான் உங்ககிட்ட ஒப்படைச்சு நீங்க எனக்கு தாலிதான் கட்டினீங்களே தவிர நான் ஒருத்திதான் உங்க அன்புக்குரியவன்னு சொல்லிக்கிற பெருமையை நீங்க எனக்கு கொடுக்கல. என்ன போல எத்தனையோ பெண்ணுக்கு அந்த உரிமையை கொடுத்திருக்கீங்கன்னு நான் பிறகுதான் புரிஞ்சுக்கிட்டேன். ஷட் அப். அத கேட்க நீ யாரு? ஐயோ, இப்ப நான் அதை பத்தி கவலைப்படலைங்க. ஆனா கட்டின பொண்டாட்டியே மத்தவங்க முன்னாடி இந்த கோலத்துல போய் ஆட சொல்றீங்களே, உங்களுக்கு எப்படிங்க மனசு வந்தது? அதான் என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குறத விட நீங்க தாலி கட்டின இந்த கழுத்தை நெரிச்சு கொன்னுடுங்க. நிர்மலா, நீ இப்ப போய் ஆடலைன்னா அடுத்த நிமிஷமே நான் தூக்குல தொங்க வேண்டியிருக்கும். ஐயோ, நீங்க என்ன சொல்றீங்க? அதெல்லாம் இப்ப விளக்க எனக்கு நேரம் இல்லை. நீ ஆட போறியா இல்ல என்ன சாக சொல்றியா? நாடுங்க நாடுங்க.
தங்கச்சி, யாரோ வசதியானவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்வாங்கு வாழ்றேன்னு கேள்விப்பட்டனே. அந்த வாழ்க்கை தான் அம்மா. அண்ணா, அம்மா அப்பா இல்லையேங்கிற குறை தெரியாம எல்லை இல்லாத பாசத்தோட வளர்த்த உங்களுக்கு கூட தெரியாம நான் செஞ்ச தவறுக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்த தண்டனை. உனக்கு பெரிய இடத்துல கல்யாணம் நடந்ததுன்னு ஜெயில சங்கரன் சொன்னான். யாருமா அது? இந்த மங்களபுரம் ஜமீன்தார் தானே அவரு. என்ன, ராஜ்மோகனா? ஏன்னா அவர் ஏற்கனவே கல்யாணமானவராச்சேமா. என்ன, அவர் ஏற்கனவே கல்யாணமானவரா? உண்மையாண்ணா? ஆமா. அவருக்கு பல பெண்களோட தொடர்பு உண்டுன்னு எனக்கு தெரியும். ஆனா மனைவிங்கிற உரிமையை எனக்கு மட்டும்தான் கொடுத்திருக்காருன்னு நினைச்சு ஏற்கனவே என்ன போல ஒரு பொண்ணையும் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காருன்னு இப்பதான் எனக்கு தெரியும். யாருன்னு அந்த பொண்ணு? அந்த அபாக்கியவதி வேற யாரும் இல்லை, நம்ம கற்பகம் தாம்மா. கற்பகமா? ஆமா. கை குழந்தையும் தாயுமா இருந்தப்ப அவளை கைவிட்டு இருக்கான் இந்த பாவி. அப்படியா? அந்த அதிர்ச்சியில அதுக்கு சித்தப்பிரமையே பிடிச்சிருச்சு. நம்ம கற்பத்துக்கா இந்த கதி? மனசால கூட மத்தவங்களுக்கு தீங்கு நினைக்காத அந்த பொண்ணுக்கா இந்த கதி? ஏன்னா அவளை குணமாக்குறதுக்கு வேற வழியே இல்லையா? இருக்குமா, ராஜ்மோகன் மறுபடியும் அவளை மனைவியா ஏத்துக்கிட்டா முடியும். இந்த காரியத்தை நிறைவேற்றதான் நான் ஜெயில இருந்து தப்பி வந்தேன். கற்பகத்தோட குழந்தை உமாவுக்கு என் உயிரை கொடுத்தாவது அவங்க அப்பாவை கொண்டு வந்து சேர்க்கிறேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கேன். அதை நிறைவேற்ற முடியாம இவ்வளவு பெரிய இடி என் தலையில விடும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லப்பா. புரியுதுண்ணா. அந்த சகோதரிக்கு வாழ்வு கொடுக்கணும்னா என்னோட வாழ்க்கையை பறிக்கணும். இந்த சகோதரிக்கு வாழ்வு கொடுக்கணும்னா கற்பத்தோட வாழ்க்கையை அழிக்கணும்னு தவிக்கிறீங்க இல்லையா? ஆமாம்மா, ரெண்டு கண்ணுல நான் எந்த கண்ணம்மா குருடாக்கிக்குவேன். அண்ணா, என் வாழ்க்கையை பத்தி கவலையே படாதீங்க. அது எப்பவோ அழிஞ்சு போயிடுச்சு. கற்பத்தோட சந்தோஷத்துக்காக நான் எந்த தியாகமும் செய்ய தயாரா இருக்கேன். அவளை வாழ வைக்கிறதுக்காக மனைவிங்கிற உரிமையில இருந்து விலகிக்க நான் மனப்பூர்வமா சம்மதிக்கிறேன். என் அண்ணனுடைய வாக்குறுதியை காப்பாத்துறதுக்காக நானும் ஒரு சின்ன உதவியை செய்ய போறேங்கிறத நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். தங்கச்சி,